இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியின் தலைவருமான மன்சூர் அலிகான் நம்மோடு இருக்கிறார். சார், நடிகர் விஜய் தொடங்கிய தமிழக வெற்றி கழகம் பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்றிருக்காங்க. இருந்தாலும் ஆட்சி அமைக்கிறதுக்கான அந்த நம்பர் அவங்களுக்கு கிடைக்கல. இது எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல நல்ல நம்பர் தான் கிடைச்சிருக்கு. 105 108 பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்கிற எண்கள் நினைக்கிறேன். பிள்ளையாருக்கு 108 தேங்காய் உடைப்பாங்க. அந்த மாதிரி மக்கள் உடைச்சிருக்காங்க. நல்ல விஷயம்தான். அது கவர்னர் ஏன் ஆட்சி அமைக்க கூப்பிடலன்னு எனக்கு தெரியல. அவர் வந்த உடனே அவர் பாட்டுக்கு இல்லை கேட்குறாங்க. அது ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் ஒன்று அதனால இது என் சம்பந்தம். இல்லை தப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் போ. அதனால கவர்னர் பண்ணது தப்பு. அப்படி பண்ணக்கூடாது. மெஜாரிட்டி நிறைவேற்றி அடுத்த நாள் பதவி ஏற்ற வச்சுட்டு சட்டசபைக்கு கூப்பிடணும். சட்டசபைக்கு கூப்பிட்டு 5 நாளாக 1 மாசமாக கொடுத்து நிறைவேற்றணும். அது அவர் பண்ணுறது தப்பு. அது புரோட்டோகால் ஏன் வாபஸ் வாங்கினாங்க, ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியல. நீங்களும் தேர்தலில் போட்டிட்டு இருந்தீங்க. இந்த மக்கள் இந்த அளவுக்கு வாக்களித்தது எப்படி சார் பாக்குறீங்க? அது எல்லாமே அரசியல். வாழ்க வாழ்த்துக்கள். நான் தான் ஆதரவு கொடுத்தேன், பயங்கரமா ஆதரவு கொடுத்தேன், அவரை வாழ்த்தினேன். ஆமா, அந்த ஒன்லி ஒன் ஆல்டர்னேட்டிவ் நாளைய தமிழகத்தின் தீர்ப்புன்னு சொன்னேன். இடையில ஆதரவு கொடுத்தேன். அவங்க யாரும் கண்டுக்கல. பரவாயில்ல, வாழ்த்துக்கள். அவர் வருவார். காங்கிரஸ் ஆதரவு கொடுத்திருக்காங்க. மற்ற அவங்களோட இதான் நல்லதுதான். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஐயப்பனுடன் செய்தியாளர் வீரகுமார்.